இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாரத்திற்கு 70 மணி நேரத்திற்கு மேலாக பணிபுரிபவர்கள் அதிகமாக இருக்கும் மாநிலங்களின் வரிசையில் தமிழ்நாடு 8வது இடத்தில் உள்ளது. வாரத்திற்கு 70 மணி நேரம் பணி என வேலை நேரம் குறித்து தொழில்துறையினர் சமீப காலமாக கருத்துக்களை பகிர்ந்து வருவது பேசப்பொருளாகி வருகிறது. குறிப்பாக இந்தியாவை நம்பர் 1 நாடாக மேம்படுத்த வாரத்திற்கு 70 மணி நேரம் பணிபுரிய வேண்டும் என்று இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். அதேபோல ஊழியர்கள் கூடுதல் நேரம் பணி செய்ய வேண்டும் என எல்&டி தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், பல்வேறு துறைகள், சமூக பின்னணி, பாலினம் வாரியாக வேலை நேரம் குறித்த தரவுகளை பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு வெளியிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்ட நேர பயன்பாடு ஆய்வு தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியர்கள் நாள் ஒன்றிற்கு சராசரியாக 7 மணி நேரம் 3 நிமிடங்கள் பணிபுரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் 7 மணி நேரம் 27 நிமிடங்களாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் அரசு நிறுவனங்களை விட தனியார் நிறுவனங்களில் கூடுதல் பணி நேரம் பணியாற்றுவது தெரியவந்திருக்கிறது. வாரத்திற்கு 70 மணி நேரத்திற்கும் கூடுதலாக பணி செய்பவர்கள் எண்ணிக்கையில் குஜராத் மாநிலத்தில் 7.21% பேர் உள்ளதாகவும், பஞ்சாபில் 7.09% பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 6.61% பேர் 70 மணி நேரத்திற்கும் கூடுதலாக பணிபுரிகின்றனர். மேற்கு வங்கத்தில் 6.19% பேரும், கேரளாவில் 6.16%, தமிழ்நாட்டில் 4.74% பேர்களும் 70 மணி நேரத்திற்கும் கூடுதலாக பணிபுரிவது தெரியவந்துள்ளது. வாரத்திற்கு 60 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை பார்ப்பது உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என 2024-25ஆம் நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே இடத்தில் நீண்ட நேரம் செலவிடுவது மன உளைச்சலை ஏற்படுத்தும் எனவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.